வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்திருக்க அந்த மகிழ்ச்சியான தகவல்கள் என்னென்ன சொல்கிறது. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி தொகுப்பானது மூத்த குடிமக்கள், அதாவது வங்கி கணக்கு RBI விதித்த முக்கிய தகவல். 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களின் வங்கி கணக்குகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளை விளக்குகிறது. குறிப்பாக 10 ஆண்டுகள் பயன்படுத்தப்படாமல் உள்ள கணக்குகளில் உள்ள பணம் பொது நிலை நிதிக்கு மாற்றப்படும் என்பதால் உடனடியாக EKYC நடைமுறையை பூர்த்தி செய்யுமாறு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. 3 முக்கியமான அதிரடி மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. இனி தங்கள் கணக்கு மற்றும் லாக்கர்களுக்கு 4 நபர்கள் வாரிசுதாரர்களை நியமிக்க புதிய சட்ட திருத்தம் வழிவகை செய்தது. மோசடி தவிர்க்க கணக்குதாரர்கள் மறைவுக்கு பின் பணத்தை பெறுவதில் சிக்கலை குறைக்கவும் இதுல வழிவகை செய்தது. அரசு வழங்கும் உதவித்தொகை தொடர்ந்து பெறவும் வாடிக்கையாளர் அடையாள சரிபார்ப்பு அவசியம் என்று இந்த தொகுப்பு வலியுறுத்துகிறது. வாரிசுதாரர்களுக்கு பிரித்து வழங்கப்பட வேண்டிய தொகையின் பங்கீட்டை வங்கி கணக்குதாரர்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கலாம் என்பதும் இதுல குறிப்பிட்டு சொல்லப்படுதுங்க. நவம்பர் மாதம் முதல் இந்த இது அமலுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. புதிய விதிமுறைகள் ஏன்? நவம்பர் மாதம் முதல் இந்த புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் சலுகைகள் வருது. உரிமை கோரப்படாத கோடிக்கணக்கான பணம் 58,330 கோடி இது பொதுத்துறை வங்கிகள்ல முடக்கலாம். தனியார் வங்கிகள்ல 8,673 கோடி முடங்கி இருக்கு. ஏடிஎம் மற்றும் குடும்ப மோசடிகள் இது தக்கி மாற்றுறது. 10 வருடம் செயல்படாத கணக்குகள் மோசடியில இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 10 வருடம் செயல்படாத கணக்குகள் ரிசர்வ் வங்கியின் EKYC வீழ்ச்சி 4 நாமினிகள் வரை போட்டுக்கலாம் ஒரு லாக்கருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 10 ஆண்டுகள் பரிவர்த்தனை இல்லை என்றால் எந்த ஒரு வங்கி கணக்கும் பரிவர்த்தனை செய்யாத நிலைன்னா வங்கி கணக்கு தானாகவே முடங்கிவிடும். ரிசர்வ் வங்கியின் DA நிதிக்கு வங்கி டெபாசிட் ஃபார் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை திரும்ப பெற முடியுமா அப்படின்னா முடியும். கணக்குதாரன் மரணமடைந்தால் அவர் முன்மொழிந்த வாரிசுதாரர் நாமினி உரிய இறப்பு மற்றும் மாற்று சான்றிதழ்கள் வாயிலாக வங்கியில் சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். EKYC இனி கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை தடங்கலின்றி கிடைக்க EKYC கட்டாயம் சேவை, அதுவும் வீடியோ பேஸ்டு கஸ்டமர் ஐடென்டிட்டி மூலம் வங்கிக்கு செல்லாமலேயே வீட்டில் இருந்தும் இதை புதுப்பித்துக் கொள்ளலாம். இது அரசு உதவித்தொகை, ஓய்வூதியம் கணக்கு செயல்பாட்டில் இருக்க இது உங்களுக்கு வரும் அரசு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், பிற திட்டங்களின் பலன்களை தொடர்ந்து தடையின்றி பெற இந்த EKYC புதுப்பித்தல் அவசியம். வாரிசுதாரர்கள் மற்றும் நாமினி இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கணக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் பாத்தீங்கன்னா 4 பேர் பாத்தீங்கன்னா நாமினி. ஏற்கனவே பழைய முறையில 2 நபர், ஆனா புதிய முறையில 4 பேர். யாருக்கு எவ்வளவு பங்குகள் அப்படின்றத நபர் 1க்கு 30, நபர் 2க்கு 30, லாக்கரில் உள்ள குறிப்பிட்ட நகைகள் நபர் 3க்கு, மீதமுள்ள பொருள் லாக்கர் பொருட்கள் நபர் 4க்கு எப்படின்றத பிரிச்சுக்க முடியும். ஓகேங்களா? லாக்கருக்கு பொருட்களுக்கு தனி அனுமதி உரிமை கோர முடியாது. லாக்கரில் உள்ள நகைகளுக்கு 4 வாரிசுதாரர்களை தனித்தனியாக நியமித்துக் கொள்ளலாம். உங்கள் பணம் உங்கள் விருப்பம். இது புதிய சட்டத்திட்டத்தின்படி கணக்கு மற்றும் லாக்கர் பராமரிப்புகள் முழு கட்டுப்பாட்டை பெறுகிறது. நாமினிகளின் எண்ணிக்கை 4 பேர் இருக்கிறதுனால முழு கட்டுப்பாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கி ATM கார்டு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்தும் முடக்கப்படும். கணக்கில் உள்ள பணம் மற்றும் லாக்கரில் உள்ள நகைகள் அனைத்தும் பொது உடைமையாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது. உங்களுக்கு பின் உங்கள் உண்மையான வாரிசுகள் அந்த பணத்தை பெற கடும் சட்ட சிக்கல்களையும் சிரமங்களையும் நேரிட நேரிடும். மூத்த குடிமக்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள்: உங்கள் வங்கி கணக்கு தற்பொழுது செயலில் ஆக்டிவ்ல உள்ளதா என்பதை வங்கியை தொடர்பு கொண்டு சரிபாருங்க. உடனே EKYC செய்து வீடியோ கால் வசதியை பயன்படுத்தலாம். புதிய விதிமுறைகள் படி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப 4 பேரை நாமினிகளாக மாற்றுங்கள். விழிப்போடு இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம சொல்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க உங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.